எவனாவது காசு கேட்டால் என்னிடம் சொல் என்று சொல்ல தெரிந்த ஒரு முதலமைச்சர் இதை விட சிறப்பாக ஆள முடியும். நீ நிற்க வேண்டும், நிலைக்க வேண்டும், உங்களுடைய ஆட்சியில் கேவலமான ஊழல் ஒழிய வேண்டும் என்பதற்காக நான் பேசுகிறேன். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. கார்த்திபுரம், கோயம்புத்தூர்ஸ் 200-acre Dream Township Premium Plots. இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு திரும்ப வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை அதெல்லாம் இணைய மாட்டார்கள். இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா? இடைத்தேர்தல் வெற்றி பெறுவார் என்று தான் நானும் கருதுகிறேன். ஏனென்றால் மறுபடியும் திமுக வருவது விரும்பத்தகாத நிலைமை. திமுக ஜெயிக்க வாய்ப்புகள் உள்ளதா? அது சிரமம் தான் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் பொழுதுதான் வந்திருக்கிறார். எவனாவது காசு கேட்டால் என்னிடம் சொல்லுவதற்குரிய தெம்பு அவருக்கு இருக்கிறது. இந்த ஒரு நன்மை இவரால் பெற்றால் கூட போதுமானது. இதுவரையிலும் எந்த ஆட்சியிலும் கிடைக்காத நன்மை இந்த ஆட்சியில் கிடைப்பதற்கு கொஞ்சம் உறுதி செய்திருக்கிறார். வரக்கூடிய 2031 ஆட்சி மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை பிஜேபியினுடைய இப்படி இவ்வளவு பணத்தை வைத்து கொண்டு நடத்த முடிகிறது. அடித்து வைத்திருக்கிற பணம் கொஞ்சமா? இந்த சீமான் கதை தான் மறுபடியும் அவருக்கு ஏற்படும். டீலிமிட்டேஷனை பற்றி பேசும் பார்ப்போம். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துக்கு இந்தி எதற்காக வர வேண்டும் என்று பேசும். ஏற்கனவே வந்ததை ஆதரித்து பேசினா அது தப்பு என்று பேசும். நிச்சயமா ஆய்வுன்னு கத்தின போது ஆளே இல்லை. அவர் ஒரு மோசமான ஆள். அரசியலை கேவலமாக வணிகமாக்கி பார்ப்பான். பணம் கொடுத்தா பெரியாரை திட்ட வேண்டியது, ஜெயலலிதா பணம் கொடுத்தா திமுகவை திட்ட வேண்டியது, இலை மலர்ந்தால் இளம் மலர்னு சொல்ல வேண்டியது. இதே ஒரு புலப்பாக்கி 15 ஆண்டுகளாக ஒரு அரசியல் நடத்தி இளைஞர்களை, புரியாதவர்களை ஆவேசம் கொள்ள வைத்து அவர்களை சிந்திக்க விடாமல் செய்து. சரி, இப்போ வரக்கூடிய நாட்களில் இடைத்தேர்தல் இப்போ வேணால் நடக்கலாம் அப்படின்னு இருக்குது. இடைத்தேர்தல் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான காரணம் கூட இன்னும் அதிமுகலேருந்து இன்னும் நிறைய பேர் கூட இணைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாரும் இணைய மாட்டான். எவன் என்ன கிறுக்கனா? அவன் எல்லாம் பெரிய தொண்டு மனப்பான்மையுடையவன். உலகமே இவரால் தான் விடிய போகுது, நாளை கால பொழுது இவரால் தான் விடிய போகுது என்று வருகிறான். விஜயபாஸ்கரன், அந்த விஜயபாஸ்கரன், சிவி சண்முகம் போய் நிற்பதற்கு காரணம் என்ன? எங்கள் மீது உள்ள வழக்குகளை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். செந்தில் பாலாஜிகள் வழக்குகள் தோண்டி எடுக்கப்பட வேண்டும். அப்புறம் சிவி சண்முகங்களின் வழக்குகள் மூடப்படும். ஏனென்றால் அவர் ராஜினாமா செய்கிறாரே. இது ரொம்ப கேவலமாக போகிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், எவனாவது காசு கேட்டால் என்னிடம் சொல் என்று சொல்ல தெரிந்த ஒரு முதலமைச்சர் இதை விட சிறப்பாக ஆள முடியும். எதற்காக இந்த முட்டாள்களை வைத்துக்கொண்டு முட்டாள்தனமாக எதற்கு ஆள வேண்டும் என்று கேட்கிறேன். நீ நிற்க வேண்டும், நிலைக்க வேண்டும், உங்களுடைய ஆட்சியில் இந்த கேவலமான ஊழல் ஒழிய வேண்டும் என்பதற்காக நான் பேசுகிறேன். விளங்காமல் நீ செய்கிற காரியங்கள் எல்லாம், பசுக்களை கொல்வதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்தால் அந்த தடையை நீக்க வேண்டும், பசுக்களை கொல்ல உரிமை வேண்டும் என்று நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாய். இதெல்லாம் நியாயமான பேச்சா? ஸ்டாலின் போகட்டும், நீ போகலாமா? பசுவை எதற்காக கொல்ல வேண்டும்? இதை கொல்லக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. இந்த தீர்ப்பை நிறுத்திவை என்று உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார் நம்முடைய விஜய். ஏன்னா பசுவை கொல்வது என்ன புனிதமான காரியமா? அது 2ஆம் தாயப்பா. அது இன்னொரு தாயால் பால் கொடுக்க முடியவில்லை என்றால் பசும்பால் தான் நமக்கு செமிக்கும், வேறு எந்த பாலும் செமிக்காது. அதனால் பசு வணங்கத்தக்க ஒன்று. அது பாலை பிச்சுவா, கண்ணுக்குட்டிக்கு விட மாட்டேன். அப்புறம் மோராக்குவேன், தயிராக்குவேன், நெய்யாக்குவேன், எல்லாத்தாலையும் அதனுடைய உடம்பினுடைய ரத்தம் பூராவையும் குடிப்பேன். பிறகு அது கொஞ்சம் காலத்துக்கு பிறகு பால் வறண்டு விட்டால் அதை கொல்லுவதற்கு உனக்கு உரிமை வேண்டுமா? மற்ற எந்த உயிரை கொள்வதும் பாவம் தான், அது வேறு விஷயம். பசு பார்ப்பார் பத்தினி பெண்டிர் முதியோர் சிறார் இவர்களை விட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க்கண்ணா. அங்கேயும் பசு தான் முன்னாடி நிற்கிது. இதெல்லாம் போய் உச்ச நீதிமன்றத்திற்கு போய் பசுவை கொள்ளுகின்ற உரிமை வேண்டும் என்று கேட்பதற்காக நீ முதலமைச்சரான? அசிங்கமாக இருக்குது. எனக்கு கேட்டோன்னு கொதிச்சிருச்சு காலையில் செய்தித்தாளை படித்தோடனே. ஐயா, இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு திரும்ப வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இணைய மாட்டார்கள். இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா? இல்லை, இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவார் என்று நம்புகிறார். இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவார் என்று தான் நானும் கருதுகிறேன். ஏனென்றால் மறுபடியும் இந்த ஸ்டாலின் ரொம்ப பலவீனமாகிவிட்டார். அவருடைய கூட்டணிகள் கலைந்து விட்டன. அவருடைய ஓட் பேங்க் முஸ்லீம். சரியா? முஸ்லீம்கள் பூரா இந்த பக்கம் வந்து விட்டார்கள், கிறிஸ்துவர்கள் இந்த பக்கம் வந்து விட்டார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த பக்கம் வந்து விட்டார்கள். ஏன் முஸ்லீம் லீக்கும் திருமாவளவனும் இவரோட கூட்டணி சேர்ந்தது தெரியுமா உனக்கு? அந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன். எல்லா திருமாவளவன் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக கட்சி வைத்திருக்கிறார். இவர் யாரோடு கூட்டி சேர்கிறாரோ அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதுதானே தர்மம். எவனும் திமுகவுக்கு ஓட்டு போடல, எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்.
7 மந்திரி அவரே ஹரிஜன மந்திரி வச்சுருக்கிறார் விஜய். அவரே எல்லா முஸ்லீம்களும் எல்லா கிறிஸ்துவனும் முஸ்லீம் லீக்கை விட்டுட்டு இந்த கிறிஸ்துவன் வந்தேன் சரி அவர் கிறிஸ்துவருங்கிறதுனால முஸ்லீம்கள் பூரா முஸ்லீம் லீக்கை விட்டுட்டு இந்த பக்கம் வந்து ஓட்டு போட்டேன். அப்புறம் முஸ்லீமுக்கு தனியாக நிற்கிது, ஓட்டு போட ஆள் இல்லை. திருமாவளவன் தனியாக நிற்கிறாரு, ஓட்டு போட ஆள் இல்லை. பிறகு ஆடுகளெல்லாம் எங்கே சென்று விட்டனவோ அங்கே மேய்ப்பர்களும் வந்து விட்டார்கள். எப்பவும் மேய்ப்பர்கள் ஆடுகளை செலுத்துவார்கள், புரியுதா? மேய்ப்பர்கள் ஆடுகளை எந்த இடத்திற்கு போக வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று செலுத்துவார்கள். இப்பொழுது ஆடுகள் தாமாகவே முடிவெடுத்து வாக்களிப்பது என்று முடிவெடுத்து விட்ட காரணத்தினால் மேய்ப்பர்களும் ஆடுகள் இருக்கின்ற இடத்திற்கு வர வேண்டியதாக தலைகீழாக ஒரு நிலைமை ஏற்பட்டது. இப்போ இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் நின்று எதிர்கொள்வாருன்னு நினைக்கிறேன். இது இப்போ இடைத்தேர்தல் வந்தால் அதில் ஸ்டாலின் அவர்கள் நிற்பார், அவர் நின்று எதிர்கொள்வார் அப்படின்னு பேசப்படுது. இல்லை நின்று தானே ஆகணும். அப்புறம் அரசியல் கட்சி நடத்த வேண்டும் என்றால் நிற்பார் அவர். திமுக ஜெயிக்க வாய்ப்புகள் உள்ளதா? அது சிரமம்தான் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார். எவனாவது காசு கேட்டால் என்னிடம் சொல்லுவதற்குரிய தெம்பு அவருக்கு இருக்கிறது. மக்கள் பூராவும் காசு கொடுத்து நொந்து போயிருக்கிறார்கள். இந்த ஒரு நன்மை இவரால் பெற்றால் கூட போதுமானது. அந்த ஒரு நன்மை போதாது, மக்களுடைய உரிமைகளெல்லாம் இதை விட பெரியவை. ஆனால் இது ஒரு பகுதி நன்மை. இதுவரையிலும் எந்த ஆட்சியிலும் கிடைக்காத நன்மை இந்த ஆட்சியில் கிடைப்பதற்கு கொஞ்சம் உறுதி செய்திருக்கிறார். இப்பொழுது ரிஜிஸ்டர் ஆஃபீஸுகளிலெல்லாம் இந்த லஞ்சம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதுபோல் இந்த ஒரு கட்டடம் கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு 25 ரூபா கொடுக்கணும். ஏன்டா என் இடத்தில் நான் கட்டடம் கட்டுவதற்கு உனக்கு ஒரு பிளான் தர வேண்டும், இல்லாவிட்டால் நோக்கத்திற்கு வீதியை இழுத்து கட்டி விட்டு போயிடுவேன். அதற்காக ஒரு பிளான் தர வேண்டும், அரசு கட்டுப்பாடு மீது. அதுக்கு நான் சட்டப்படி என்னுடைய இடத்திற்குள் நான் வீடு கட்டி கொள்வதற்கு சதுரடிக்கு உனக்கு 25 ரூபா தர வேண்டும். இப்போ அதெல்லாம் கட்டுப்பட்டுருக்கிறது. ஆனால் இன்னமும் கேரளாவுக்கு சிலரை கற்கள் போகின்றன, மற்றவை போகின்றன என்று சொல்லுவார். கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இப்போ ஒரு பகுதி கட்டுப்பட தொடங்கி இருக்கிறது. தைரியமாக என்னிடம் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறார். இந்த சொல் நாம் கேட்டறியாத சொல். இந்த ஆட்சி நிலைக்கட்டும். ஆனால் பல முட்டாள்தனங்களை செய்வதை தவிர்த்தால் இந்த ஆட்சி நீடித்து நிலைக்க வேண்டும் என்பதற்காக நான் விமர்சிக்கிறேனே தவிர நீ வீழ வேண்டும் என்பதற்காக அல்ல. மறுபடியும் திமுக வருவது விரும்பத்தகாத நிலைமை. ஆகவே அவர் வெற்றி பெறுவது எளிதில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். கூட்டணிகள் பூராவும் வந்து விட்டன. அவருடைய ஓட் பேங்க் முஸ்லீம், சரியா? முஸ்லீம்களுக்கெல்லாம் இந்த பக்கம் வந்து விட்டு, முஸ்லீம்கள் இந்த பக்கம் வந்து விட்டார்கள், ஆகவே முஸ்லீமுக்கு வந்து விட்டு. தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த பக்கம் வந்து விட்டார்கள், ஆகவே திருமாவளவனும் வந்து விட்டார். இந்த கட்சிகள் பூராவும் இங்கே வந்து விட்ட பிறகு அவருக்கு ஆள் இல்லை. எந்த ஓட் பேங்க் அவருக்கு இருக்கிறது? இவர்களெல்லாம் வைத்து கொண்டு தானே அவர் வெற்றி பெற்றார். ஒரு 10-15% வாக்குகள் இவர்களை வைத்து தானே அவருக்கு கிடைத்தது. அந்த வாக்குகள் போய்விட்டன. அப்பொழுது அவருடைய இமேஜ், தோற்றம் என்பது நாளுக்கு நாள் சிதைந்து கொண்டிருக்கிறது. அது மேலும் மேலும் உடைவு விடுகிறது. ஆகவே இனிமேல் வருவது நல்லதில்லை, வருவதும் நல்லதில்லை, வரவும் மாட்டார், வருவதும் நல்லதில்லை. வரக்கூடிய 2031 ஆட்சி மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை பிஜேபியினுடைய முதல் மாநாடு. எப்படி இவ்வளவு பணத்தை வைத்து கொண்டு நடத்த முடிகிறது? என்ன உலகத்தில் நான் தான் கட்சி வைத்திருக்கிறேன். அன்று முந்தான திருப்பத்தூரில் போய் பொதுக்கூட்டம் பேசிவிட்டு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு 300 பேர் இருந்தோம், அவ்வளோதான். காசு கொடுக்காமல் நாங்கள் திரட்டுகிற கூட்டம், அவ்வளோதான். நான் உண்மையெல்லாம் சொல்லுகிறேன். எங்கள் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. என்னமோ இன்னும் 10 பேர் ஒரு பயனும் இல்லாமல் என் பின்னாடி இருக்கிறானே, அதை சொல்லு. ஒரு பயனும் இல்லை, 10 காசுக்கு பயன் இல்லை. மேற்கொண்டு எனக்கு பலகாரம் வாங்கி தந்து ஐயான்னு ஒரு சால்வை வேற போடுறேன் அப்படின்னு எனக்கு வியப்பாக இருக்குது. நான் தான் அப்பா படுத்துறேன், சோர்ந்து போயிடுறேனே தவிர அவங்க வாங்க ஐயா, நம்ம நடத்துவோம் ஐயா அப்படி ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாது. என்னோட இதுதான். இன்னும் இருக்கிறார்கள். நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது, தீர்மானங்கள் போட்டார்கள். சாயந்தரம் பொதுக்கூட்டத்தில் நான் பேசினேன். என்னமோ உலகம் இந்த மாதிரியாவது 10 பேர் இருக்கிற காரணத்தினாலே பொழுது ஒழுங்காக விடுகிறது என்று நான் நினைக்கின்றேன். அண்ணாமலையுடைய அவருக்கு என்ன இத்தனை கோடி ரூபாயை கையில் வைத்து கொண்டு அடித்து வச்சிருக்கிற பணம் கொஞ்சமா? ஆளுங்கட்சியை வைத்து. அப்புறம் அவருடைய ஆள் தானே அவர். பிஜேபியினுடைய போர்வையை நீக்கிவிட்டு மிந்தி பிஜேபி துண்டை போட்டுக்கொண்டு நடத்தினார். அந்த ஓம்னு ஒரு துண்டு போட்டிருப்பாங்க அவங்க, ஒரு மஞ்சள் துண்டா என்ன துண்டு, காவி. அதை நீக்கி விட்டு வந்தால் மட்டுமே நீ வேற ஆளாகி விடுவாயா? எங்கே பார்ப்போம். இந்த டீலிமிட்டேஷனை பற்றி பேசு. டீலிமிட்டேஷனை பற்றி பேசு. சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துக்கு இந்தி எதற்காக வர வேண்டும் என்று பேசு. ஏற்கனவே வந்ததை ஆதரித்து பேசினாய், அது தப்பு என்று பேசு. இந்தியா என்பது உத்தரப்பிரதேசம் இல்லை,
நீங்கள் இந்திக்காரர்கள் ஆளுகின்ற வாழ்வதற்காக மட்டும் இந்தியா இல்லை, பல மொழிகளையும் இனங்களையும் உடைய நாடு. பார்ப்போம். சும்மா இன்னும் 2 வருஷம் சென்று திடீரென்று வருவாராம், அவருக்கு மாற்று என்று இவர் சொல்வாராம். அதெல்லாம் இந்த தமிழ்நாடு என்ன அவ்வளவு விதியத்து போயிருக்கிறதா என்று கேட்கிறேன் நான். இந்த சீமான் கதை தான் மறுபடியும் அவருக்கு ஏற்படும். இந்த சீமான் ஆய்வுன்னு கத்தின போது ஆளே இல்லை, 8% ஓட்டு வரையில் வந்துட்டார். விஜயகாந்த் செத்து போயிட்டார். அவர் ஒரு 12-13% ஓட்டு வச்சுருந்தார், செத்து போயிட்டார். வேறு போடுறதுக்கு ஆள் இல்லை. அப்புறம் இவங்க 2 பேருக்கும் போடுறது இல்லைங்கிறவங்க எப்பவும் போடுறதுக்கு வேறு ஆள் தண்டாங்க. சீமானை தவிர ஆள் இல்லை. இப்போ விஜய் வந்தோடனே சீமான் வீட்டுக்கு போயிட்டார். அவர் ஒரு மோசமான ஆள். அரசியலை கேவலமாக வணிகமாக்கி, ஐயோ பாப்பான் பணம் கொடுத்தா பெரியாரை திட்ட வேண்டியது, ஜெயலலிதா பணம் கொடுத்தா திமுகவை திட்ட வேண்டியது, இலை மலர்ந்தால் இளம் மலர்னு சொல்ல வேண்டியது. இதே ஒரு புலப்பாக்கி 15 ஆண்டுகளாக ஒரு அரசியல் நடத்தி இளைஞர்களை, புரியாதவர்களை ஆவேசம் கொள்ள வைத்து அவர்களை சிந்திக்க விடாமல் செய்து, இப்போ நான் பேசுனதில் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட கருத்து நீ ஒன்று சொல்லும், அது தப்பான கருத்து நான் ஏற்றுக்கிறேன். நான் பேசுகிறதே எந்த பத்திரிக்கைக்காரனும் போடுறதில்ல. ஆனால் நான் தான் அதுக்குரிய கருத்தோடு பேசுகிறேன். நீ கரூரில் என்ன பேசியிருக்க வேண்டும், மக்களை அல்லவா திரட்டி இருக்க வேண்டும். பெரிய அளவுக்கு தமிழ்நாடு பாதிக்கப்படும். இந்த டீலிமிட்டேஷன் வந்தால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். கடைசியாக மோடி பெரிய சதி ஒன்றை செய்கிறார். ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டதே அதற்காகத்தான். காங்கிரஸ் காலத்தில் காந்தி உயிரோடு இருக்கிற போது ஆர்எஸ்எஸ் இதை இந்து நாடாக்குவதற்காக தொடங்கினார்கள். காந்தி தடையாக இருந்ததினால் அது நடக்கவில்லை. காந்தி சமயச்சார்பின்மை என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்த காரணத்தினால் அவருடைய மகத்தான செல்வாக்கில் இந்த கட்சி உட்கார்ந்து விட்டது. பிறகு காந்தி இல்லை, நேரு இல்லை, யாரும் இல்லை, பெரிய தலைவர்கள் இல்லை, காமராஜர் இல்லை, ராஜாஜி இல்லை, யாரும் இல்லை என்றவுடன் மோடி இப்பொழுது மீண்டும் இந்த இந்துத்துவாவினுடைய அடிப்படையில் இந்திக்காரர்களின் நாடாக இதை ஆக்குவதற்கு முயலுகிறார். ஆனால் மோடி கொண்டு வருகிற ஒரு சட்டம் பாராட்டத்தக்கது என்று நான் சொல்கிறேன். நான் எந்த ஒன்றையும் அந்த அந்த நிகழ்வின் அடிப்படையில், அந்த சட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பார்க்கிறேனே தவிர மோடி கொண்டு வருவதெல்லாம் தீங்கானது என்றும், மோடியினுடைய அடிப்படை கொள்கைக்கு நான் எதிரானவன். இந்தியா இந்து நாடு அல்ல. இந்துத்துவா என்பது பிராமண ஆதிக்கம், இந்துத்துவா என்பது வேத ஆதிக்கம், இந்துத்துவா என்பது சமஸ்கிருத ஆதிக்கம். முதல்ல அது தள்ளிவை. நீ பிராமணன் இல்லை, ஆனால் உங்களுக்கு சொந்த மெய்யியல் கொள்கை இல்லை. யூ டோன்ட் ஹேவ் எனி செப்பரேட் ஃபிலாசபி ஃபார் யூ. அதனால் நீ அவர்களை பின்பற்ற வேண்டியிருக்கிறது. விவேகானந்தருக்கும் சொந்த கொள்கை இல்லை, புரியுதா? அதனால் விவேகானந்தரும் பிராமண கொள்கையை பின்பற்றி சிகாகோவுக்கு போய் அதை வானலாக புகழ்ந்து விட்டு வந்தார். மோடிக்கும் இல்லை. நீங்கள் 2 பேரும் பார்ப்பனர்கள் இல்லை, அவங்களுக்கு சொந்த மதம் இல்லை, சமயம் இல்லை, கொள்கை இல்லை, ஒன்று எங்களுக்கு எல்லாம் இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய சைவம், வைணவம், மூத்தோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாம் வைத்திருக்கிறோம். நாங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள். எங்களுடைய மொழி சமஸ்கிருதத்தை விட குறைவானதில்லை. மேலும் நாங்கள் பேசுகிற வாழும் மொழியாக அது இருக்கிறது. உன்னுடைய மொழி வாழும் மொழியாக இல்லை. ஆகவே நீ அதையெல்லாம் நான் எதிர்க்கிறேன் என்றாலும், நீ ஒரு மனிதன் குற்றவாளி என்று ஊழல் புகார் சொல்லப்பட்டு 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவனுடைய பதவி தானாக கொண்டு போய்விடும் என்று நீ கொண்டு வருகின்ற சட்டம் ஊழலை ஒழிப்பதற்கான மிகச்சிறந்த திட்டம். ஊழல் ஒழித்தவனாக நீ மட்டும்தான் வரலாற்றில் பேசப்படுவாய். எப்பொழுது பார்த்தாலும் ஊழலை செய்வது, பிறகு அவன் பதவியிலே தொடர்ந்து நீடிப்பது, என்ன வழக்கு பாட்டுக்கு நடந்து கொண்டே இருப்பது, சிறையில் போய் குற்றவாளியாக இருக்கின்றவனையெல்லாம் மந்திரியாக ஆக்குவது. நாடா நடத்தினீர்கள் நீங்கள். இந்த ஸ்டாலின் நடத்தியது நாடா? குற்றவாளியை கொண்டு போய் சிறையில் மந்திரியாக்குவது. எவன் குற்றம் செய்தாலும் அவன் மீது வழக்குகள் இருக்கும், அவன் பாட்டுக்கு மந்திரியாக இருப்பான். ஒழிக்க நினைக்கிறார் மோடி. அந்த ஒரு திட்டம், ஊழல் ஒழிப்பு மன்னனாக வரலாற்றில் மோடி நிற்பார். எதிர்த்து என்ன வேண்டுமானாலும் பண்ணிப்பார். பாராளுமன்ற கூட்டுக்குழு அதில் கொஞ்சம் சின்ன திருத்தங்கள் வேண்டும் என்று சொல்லுகிறதே தவிர, அதாவது ஊழல் தொடர்ந்து செய்வதற்கு அவனுக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது பதவியில் இருக்கிற காரணத்தினால். பதவி போய்விட்டால் பிறகு மீண்டும் இவன் திரும்ப வருவது எளிதில்லை. ஆகவே ஊழல் செய்ய பயப்படுவான். நான் சொல்வது புரிகிறதா? பதவி போய்விட்டால் திரும்ப வர முடியாது, சிறைக்கு வேறு போக வேண்டியிருக்கும். பிறகு வீட்டிலே தான் தெரிய வேண்டும். ஜாமீனிலே வீட்டில் தெரியலாமே தவிர நம்ம பதவிக்கு வர முடியாது. பதவி இல்லைன்னா நீ நச்சுப்பல் இல்லாத பாம்பு, வெறும் பாம்பு. நச்சுப்பல் இல்லைன்னா பாம்பு கண்டிப்பாக பயப்படலாம். அது நெடிய புழு. நான் சொல்கிறது புரியுதா அவனுக்கு? பாம்பு வெறும் நெடிய புழு. இதெல்லாம் பாம்பாக இருந்தவையெல்லாம் இனிமேல் நெடிய புழுக்களாக ஆகிவிடும். இவர்களுடைய நச்சுப்பற்கள் எடுக்கப்பட்டு விடும், இவர்களுடைய பதவிகள் பிடுங்கப்பட்டு விடும். ஊழல் செய்தாயா போய்விட்டுக்கு, ஊழல் இல்லை என்று சொல்லிவிட்டு வா. அதற்கு ஆண்டு 8 ஆகும்.
தாவண்ணா ராஜாவின் மீது உள்ள வழக்கு 12 ஆண்டுகளாக நடக்கிறது, 40 ஆண்டுகளுக்கு நடக்கும். அவ்வளவு உயிரோடு இருக்க மாட்டார். எந்த ஆளையும் தண்டிக்க முடியாது இந்த சட்டத்தால். ஒரு ஊழலை ஒழிக்க முடியுச்சா? ஒரு மந்திரியை உங்களால் உள்ளே வைக்க முடியுச்சா? எவனாவது உன்னுடைய சட்டத்தை கண்டு பயப்படுகிறானா? அதெல்லாம் சும்மா பேச்சு. மோடி கொண்டு வருகிற சட்டம் அந்த பல்லை பிடுங்குறார் பாருங்க. நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? பாம்பினுடைய நச்சுப்பல்லை பிடுங்கி விடுகிறார். பதவி தான் என்னுடைய நச்சுப்பல். பிறகு அது வெறும் நீண்ட புழு. வாட் ஹாஸ் டன் மோடி என்று கேட்டால், இந்த ஹிஸ்டாரிக்கல் ஆக்ட் இட் ஹேட் பின் எனாக்டட் பை மோடி. அது ஒன்று போதும் மோடியினுடைய ஆட்சிக்கு. நான் அவருடைய இந்துத்துவாவை வெறுக்கிறேன், இந்து மதத்தை வெறுக்கிறேன், சமஸ்கிருதத்தை வெறுக்கிறேன், எல்லாவற்றையும் வெறுக்கிறேன், இந்தியை வெறுக்கிறேன். நீ இந்திக்காரன் ஆள வேண்டும் என்கின்ற டீலிமிட்டேஷன் கொள்கையை வெறுக்கிறேன், எல்லாவற்றையும் வெறுக்கிறேன். இது ஒன்றுக்காக உன்னை நான் பாராட்டுகிறேன். கடந்த மே மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்குது? இல்லை, 2 மாதத்தில் ஒன்றும் பெரிதாக செய்ய முடியாது. ஆனால் எவ்வளோ திட்டங்கள் போடலாம். அது கன்ஸ்ட்ரக்டிவாக அவருக்கு போட தெரியுமான்னு தெரியல. நிதிநிலை அறிக்கை வந்தால் தெரியும். நான் சொல்லுகிறேன், ஒரு பெட்டை 3 நோயாளி பகிர்ந்து கொள்ளுகின்ற நிலைமை இன்னமும் இருக்கிறது என்றால், இந்த நாடு இவ்வளவு மோட்டர் சைக்கிள், இவ்வளவு கார், இவ்வளவு வளம், இவ்வளதையும் பெற்ற பிறகு ஏழை மக்கள் அடிநிலையில் சாகிறார்கள். 20% மக்களுக்காக இந்த நாடு இல்லை. அவர்களெல்லாம் அடிமைகளாக, கேவலமாக, விலங்குகளைப் போல் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு ஏராளமான மருத்துவமனைகளை கட்டு, ஒரு மனிதனுடைய நோயை பயன்படுத்தி அவனை உறிஞ்சி ஒவ்வொரு நோய்க்கும் 2 லட்ச ரூபாய் அரசாங்கத்தில் இன்சூரன்ஸ் கொடுத்தால் நீ 7 லட்ச ரூபாய்க்கு 5 லட்ச ரூபாய் மேற்கொண்டு வாங்கி இப்படி 14 மாடி கட்டிடம் கட்டி டிவிடெண்டு கொடுப்பாய், பிறகு போனஸ் ஷேர் கொடுப்பாய். என்னடா இது தொழிலா? இட் இஸ் அ சர்வீஸ் டு தி பீப்புள். பூரா தொழிலாக்கி விட்டீர்களா? நாசமாக போனவர்களா? கார்ப்பரேட்டுகள் கைக்கு போய்விட்டது இந்த மருத்துவம். இதை மாற்றி அமைக்கவெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியுமா? என்ன மாதிரி மனிதர்களாக இருந்தால் கொதிப்போம். ஆஹா, அதிகாரம் வந்திருக்கிறது, முதல்ல இதையெல்லாம் செய்ய வேண்டும். இப்போ ஒருத்தனும் லாயக்கு இல்லை. இப்போ கொஞ்சம் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் பரவாயில்லாமல் எந்திரிச்சிருக்கேன், அவ்வளோதான் எனக்கு தெரியுது. கடந்த சில நாட்கள் நடந்த நிறைய சம்பவங்களை எங்களுக்காக உங்கள் நேரத்தில் அட்ரஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots.